ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மைல் செலெக்ஷன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஜாக்கி பிராண்ட்ல இருந்து மென்ஸுக்கு ட்ராக் பேண்ட் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா மூ கலெக்ஷன்ல இருந்து வருது. ஸ்டைல் நம்பர் SP27 ஸ்லிம் ஃபிட் ட்ராக் பேண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ராக் பேண்ட்டு. மூ கலெக்ஷன்னா என்னன்னா, எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன்லயும் நமக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டை கொடுக்கும். ரன்னிங்காக இருக்கட்டும், ஜிம் பர்பஸாக இருக்கட்டும், நல்லா கம்ஃபர்ட்டாக இருக்கும். மூவ் கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்போர்ட்ஸ் பர்சன்ஸ்க்காக ஸ்பெஷலாக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதிகமாக மூமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க. எப்போதுமே ஆக்டிவாக துருத்துருன்னு இருக்கவங்களுக்கு இது ரைட் ஃபிட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்மார்ட்டான ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் குவாலிட்டியாகவும் இருக்கும். சூப்பர் காம்பவுண்ட் காட்டன் ரிச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது காட்டனோட காம்போசிஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும். டே ஃபுல்லாக ட்ரையாக ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எவாப்ரேஷன் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஸ்டே ட்ரை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்கிறதுக்காக ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி ஸ்டே ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு சைடும் சைட் பேக்கெட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் பேக் பேக்கெட்டும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல்லாம் கேரி பண்ணுறதுக்கு ஒரு ஜிப்பர் பேக்கெட் கொடுத்துருக்காங்க தனியாக. அப்புறம் சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ்லேருந்து XXL வரைக்கும் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1589 ரூபா வரும். வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த ட்ராக் பேண்ட்டு. நல்லா சாஃப்டான ஒரு வெயிஸ்ட் பேண்டு. பார்க்கும்போதே தெரியும், நல்லா திக்கான ஃபோல்டிங்ஸும் கூட. வேஸ்ட் ஏரியா லூஸாக இருந்தால் டைட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ட்ரா ஸ்ட்ரிங்ஸு. ரெண்டு சைடுமே நல்ல கன்வீனியன்ட்டான லாங்காக இருக்க மாதிரியான பேக்கெட்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கெட்டில் சைட் பேக்கெட்டில் ரைட் சைடு சைட் பேக்கெட்டில் மட்டும் குட்டியாக ஒரு ஜிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபோன் வந்து நம்ம கேரி பண்ணிக்கலாம். ஆமாம், ரன்னிங் பண்ணும்போது ஏதாவது ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது கூட கீழே விழுந்துருன்ற அந்த பயம் இல்லாமல் இந்த ஜிப்பில் உள்ளே போட்டுக்கலாம். ஜிப் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லென்த்தியான ஜிப்பாக தான் இருக்குது. ஸோ பெல்ட் ஃபோன் வச்சுக்கலாம், ஒரு ஹெட்ஃபோன் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம், அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி அதுக்கப்புறம் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஜாக்கி பார்த்தீங்கன்னா மூவ் கலெக்ஷன். ஸோ பர்ஃபார்மன்ஸு இந்த மூவ் கலெக்ஷனுங்கிறதுனால அதை மென்ஷன் பண்ணி வேர்டிங்ஸில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஒரு ஸ்லிம் ஃபிட் ட்ராக் பேண்ட்டு. லீனாக இருக்கவங்க, தின்னாக இருக்கவங்க, நார்மலாக இருக்கவங்களுக்கு இது ஓகேவாக இருக்கும். ரொம்ப ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ஸ்லிம் ஃபிட்டு, அதனால் ஆங்கிலட் கிட்ட வரும்போது கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். சூப்பர் கோம்படு காட்டனுங்கிறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல சாஃப்டான ஒரு ஃபேப்ரிக்காக இருக்குது. நமக்கு எல்லா சீசனுக்குமே ரொம்ப நல்லா இருக்கும். சம்மருக்காக இருக்கட்டும், வின்டருக்காக இருக்கட்டும், எல்லா சீசனுக்குமே ரொம்ப சாஃப்டாகவும் கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு வியூ இந்த மாதிரி தான் இருக்கும். பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் இருக்கு, சும்மா அதில் இந்த மாதிரி ஒட்டிக்கிற மாதிரியான ஒரு இது கொடுத்துருக்காங்க. பேக் சைடு பேக்கெட்டு, அது கூட ஒரு டேக் ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாக்ஸில் பார்த்த ஃப்ரண்ட் சைடு என்ன பார்த்தோமோ அதே தான். அதுக்கப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபேப்ரிக்கு, அப்புறம் ஸ்டே ட்ரை ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ஸ்டே ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூவ் கலெக்ஷனோட டேக் லைனு மூவ் வித் ஜாக்கி. அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸ் டேக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பாக்ஸில் என்ன பேக் சைடு பார்த்தோமோ அதே தான். அதுக்கப்புறம் பேக் சைடில் இன்சைடு பார்த்தோன்னா அண்ட் ஜாக்கி கலெக்ஷன் மூவ் கலெக்ஷன். சைஸ் பார்த்தீங்கன்னா M, ஸ்டைல் நம்பர் SP27. இது ஒரு ஸ்லிம் ஃபிட் ட்ராக் பேண்ட்டு. சூப்பர் கோம்படு காட்டன் ரிச் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாஷிங் கேர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸு 40 டிகிரி செல்சியஸில் ஜென்டில் வாஷ் பண்ணணும், ப்ளீச் பண்ணக்கூடாது. டம்பிள் ட்ரை பண்ணிக்கலாம், தொங்க விட்டு நிழலில் காய வைக்கணும், மீடியம் அயன் பண்ணிக்கலாம், ட்ரை க்ளீன் பண்ணக்கூடாது, ஸ்டே ட்ரை ஸ்டே ஃப்ரெஷ் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, அது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சைடு அண்ட் அவுட் சைடு வாஷ் பண்ணணும், லேபிள் மேலே அயன் பண்ணக்கூடாது. மேட் இன் இந்தியா தான். நம்ம ஜிம் பர்பஸு, ஒர்க் அவுட்ஸு, எவ்ரிடே பர்பஸ்க்கு எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா 6 to 7 கலர்ஸ் இருக்குது. நம்மக்கிட்ட என்னென்ன கலர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் கிரே, பார்த்தீங்கன்னா கிராஃபைட் கலர், அப்புறம் பிளாக்கு, கூல் கிரே மெலான்ச்சு, அப்புறம் நேவி ப்ளூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.